புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், புதிய பலனை கொடுக்கணும். நன்மையின் கரங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றதும் கிருபையுமாய் இருக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஜனங்களுக்கு ஏற்ற நன்மையான வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கடந்த முறை செய்தி என்ன செய்தி கேட்டீங்க? ஞாபகம் இருக்கா? இந்த நாளில் நம்ம மனச கடைசி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம மனம் திரும்புதலை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, எரேமியா 4வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியா 4:1. எரேமியா 4:1. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. நீர் எங்களோடு இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேச போறதுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை பலமாய் கிருபையாய் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னிடத்தில் என்ன பண்ணு? திரும்பு. ஏசப்பா கிட்ட திரும்புகிற ஒரு வாழ்க்கை, இதைத்தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த 2025 கடந்து நம்ம 2026 போகும்பொழுது, இல்லை அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் எதிர்பார்ப்பு இருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்போதும் எப்படி இருக்கும்னா, கர்த்தரிடத்தில் திரும்புகிற அனுபவம். ரெண்டாவது, அருவருப்புகளை தேவ பார்வையிலேருந்து என்ன பண்ணணுமா, ஏசு என்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த அருவருப்பும் எனக்குள்ளே இருக்கவே கூடாது. அந்த அருவருப்பு என்னை அவமானப்படுத்தி விடும். ஒரு அருவருப்பான காரியங்கள், அதாவது பைபிள் எதெல்லாம் அருவருப்புன்னு சொல்லுதோ, எதெல்லாம் பாவம்னு சொல்லுதோ, எதெல்லாம் எனக்குள்ள இருக்குதோ, அது எனக்கு நிறைய துக்கத்தை என்ன பண்ணும், தந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் சில வேளைகளில், நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டேன், சர்ச்சுக்கு போயிடுறேன், சர்ச்சுக்கு கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் ஏசப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அருவருப்புகள் மாற்றப்படாவிட்டால் அவன் வாழ்க்கையில் அலைந்து திரிகிற அனுபவம் இருக்கும். அவன் எங்கே ஓடினாலும் அவனுக்கு சமாதானம் இருக்காது. அவன் எங்கே ஓடினாலும் சக்சஸை பார்க்க முடியாது. காரணம், அவன்கிட்ட இருக்கிற அந்த அருவருப்பு என்ன பண்ணும், அவனுக்கு ஒரு பெரிய துக்கத்தை உண்டாக்கும். நான் ரொம்ப வருடம் மளிகை கடையில் வேலை பார்த்ததுனால, அப்போது யாராவது ஒரு 1/4 கிலோ சுகர் கேட்டால் கூட அதை பேப்பரில் கட்டும் பொழுது, அந்த பேப்பரில் மடிக்கிறதுக்குள்ளே அதில் இருக்க ஹெட்லைன்ஸில் என்னெல்லாம் போட்டிருக்கணும் அதெல்லாம் என்ன பண்ணிடுவேன், டக்கு டக்குன்னு பார்த்துருவேன். இது அனுபவம், எப்போவுமே பழக்கமானது. பேப்பர் அவ்வளோ நேரம் சும்மா கிடக்கும், படிக்க மாட்டேன். ஏதாவது கேட்கும் பொழுது அதை எடுத்து என்ன பண்ணும், பார்க்கணுன்னு தோணும். அவங்க சொல்லுவாங்க, டே அதை வச்சுட்டு அடுத்த பேப்பரில் தாடா, அடுத்த எனக்கு நேரம் ஆச்சு அப்படிம்பாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேப்பரில் பார்த்த ஒரு சம்பவம் தன்னுடைய சாட்சி மாதிரி அவர் போட்டிருக்கிறார். ஒரு முறை அவர் நல்லா குடிச்சிட்டாரு. அவர் சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு எங்கே போகணும், வீட்டுக்கு போகிறாரு. இவருக்கு போகிற முடியல, அந்தளவுக்கு போதை அதிகமானதுனால ஒரு ஓடையில் போய் விழுந்துட்டார். விழுந்தவர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு எந்திக்கவும் முடியலை, வீட்டுக்கு போகவும் முடியலை. விடிய விடிய அதிலேயே கிடந்து கடைசியில் காலையில் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சா இப்போ ஆட்கள் அறக்க பறக்க ரோட்டில் போயிட்டே இருக்கிறவ, இவருக்கு அவமானம்னா தாங்க முடியல. ஐயோ, நம்ம அது எப்படி, அவர் வேலை செய்கிற யூனிஃபார்ம், அவர் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு, அந்த அவமானத்தோடு வீட்டுக்கு போனாராம். அதில் போட்டிருக்க என்னென்னா, அன்னைக்கு நான் குடிக்கிறத நிறுத்தினேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலை. அதாவது ஒரு அருவருப்பு உள்ளே அவனை அவமானப்படுத்துகிறது, அவனை என்ன பண்ணுகிறது. அப்போது நல்ல கவனிங்க, சிலது நமக்கு ஆகாது வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தா அதை தொடாமல் இருப்பது என்னது நல்லது. அதனால தான் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ திரும்பதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்துல என்ன பண்ணு, திரும்பு, உன் அருவருப்புகளை என் பார்வை விட்டு என்ன பண்ணு, அகற்றிவிடு. அப்போது அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண மாட்ட. அப்போது நம்மக்கிட்ட இந்த 2025 எவ்வளோ அருவருப்புகளை மாற்றியிருக்கிறோம். அருவருப்புகள், அதாவது தேவன் பார்வையில் நாம் வேண்டான்னு தள்ளினதை நம்ம எடுத்து தூக்கிட்டு போகிற ஒரு அனுபவம் என்னவா இருக்குது, அருவருப்பு. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு முறை ஒரு 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 குரு சிஷியர், இவங்க 2 பேரும் ஒரு ஆற்றை கடந்து ஒரு மலைக்கு போகணும். அப்போ அப்படி போகும்பொழுது இந்த ஒரு வாலிப பெண், இந்த சிஷியனுக்கு ஒரு 10-25 வயசு இருக்கும், அதில் ஒரு 16 வயசு பொண்ணு. அப்போது இவங்க 2 பேரும் துறவிகள். அப்போ கேட்குறாங்க, அந்த வாலிப பிள்ளை வந்து கேட்குது, ஐயா என்னை கொண்டு அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்தில். அப்போ ஒன்று தூக்கிட்டு தான் போகணும், நடத்தியெல்லாம் கூட்டு போக முடியாது, தண்ணி என்ன பண்ணுது ஒரு குறிப்பிட்ட அளவு. குரு அப்படியே பார்க்குறாரு சிஷியன் என்ன பண்ணுவான்னு.
சிசி என்ன பண்ணான், டக்குன்னு அந்த பிள்ளை என்ன பண்ணான், தோளில் தூக்கி வச்சு அவன் வாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், அக்கறையில் கொண்டு விட்டுட்டான். விட்டுட்டு இப்போ 2 பேரும் மறுபடியும் குரு என்ன பண்ணுறாரு, சிசியனை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே இப்போ மலை உச்சிக்கு போயாச்சு, தியான இடத்துக்கு போயாச்சு. குரு கேட்குறாரு, நீ எப்படி, நாம் பெண்களை தொடக்கூடாது, தனித்து வாழ்கிறோம், நீ எப்படி அந்த பிள்ளையை தூக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த ஆற்றை கடத்த விடலாம் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான்னா, நான் ஆற்றோடு இறக்கி விட்டுட்டேன், நீர் மலை வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீரு அப்படின்னு. நீர் எங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீரு, மலை வரைக்கும். இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு அருவருப்பு, பாவத்தை வெளியே இறக்கி வச்சிரும், ஆனால் மனசில் சுமந்துக்கிட்டே இருப்போம். அவன் வெளியே இருந்த பாரம் இறக்கி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற பேரில் போயிட்டான். அந்த பிள்ளையை நன்றி சொல்லிச்சு, இவனை நன்றி சொல்லி பெய்யாச்சு. பட் குரு எங்கே வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டாரு, மலை வரைக்கும் கொண்டு வந்துட்டார். இவன் அவளை தூக்கிட்டு வந்துட்டானே, இவன் அவளை தூக்கிட்டு வந்துட்டானே. அப்போது நல்ல கவனிங்க, சர்ச்சுக்குள்ளே இருப்போம், நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்கிறது நமக்கும் தெரியும், நாம் ஒழுக்கத்திலும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்கள். பட் யாரோ ஒருவர் தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளும் விளங்காது. நம்ம மனசுக்குள்ளே அந்த ஆள் மேலே எப்படி தான் வச்சுருக்கோம், விளங்காது, தேராது, இது பாவி, இப்படியே உள்ள வச்சுருக்கோம். அப்போது நம்ம இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி தான் இருக்குது, அருவருப்பாக தான் இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பெண் பாவம் செய்தாலும் அவர் ஆண்டவருடைய பிள்ளை, ஆனால் நம்ம பார்வை எப்படி இருக்குது, அவர் பாவி, அந்த நம்பர். அப்போது நல்லா கவனிக்கணும், வெளித்தோற்றத்தில் மனம் திரும்பின நாம் அநேக வேளைகளில் இருதயத்தில் பாவியாகவே இருக்கிறோம். அப்போ இந்த 2026 வருது, ஒரு டெவலப்பான ஒரு நாட்களாக வரணும், என்னோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் இந்த மன ரீதியாய் காணப்படுகிற பாவத்தை என்ன பண்ணணும், அப்புறப்படுத்தணும். அப்போ கவனிச்சு பாருங்க, உங்களில் எத்தனை பேருக்குள்ளே இந்த மன ரீதியான பாவம் இருக்கிறது. மன ரீதியான, சிலர் மேலே பேச மாட்டோம், சிலர் உங்களுக்கு விரோதமாக ஒரு தப்பு துணிகரமாக செஞ்சுருப்பாங்க, அந்த தவறை மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருப்போம், அந்த தவறு செய்த ஆள்கிட்ட நல்லா பேசுவோம், பழகுவோம், ஆனாலும் மனசுலேருந்து அந்த பாவத்தை எடுத்து போட்டிருக்கவே மாட்டோம். அது உள்ளே தான் இருக்கும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கங்கிறது எங்கே இருக்கும், உள்ளே இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ பைபிள் இதை என்ன சொல்லுது, நீ ஏன் நீ எதை சுமந்துட்டு போகணும், ஆண்டவருடைய வார்த்தையா, ஆண்டவருடைய வல்லமையா, ஆண்டவருடைய அற்புதத்தை, ஆண்டவரை துதிக்கிறது. இதனால தான் அந்த இருதயம் நிரப்பப்பட்டிருக்குன்னு தவிர, இந்த இருதயம் எது நிரப்பப்பட்டிருக்கு, கசப்பில், ஒருவர் செய்த குறைகளில், இதிலெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவனால் ஜெயிக்கவே. சிம்சோனுக்கு தேவ அபிஷேகம் கிடைத்த பின்பு சிம்சோன் அந்த பெலிசியருடைய பெண் மேலே அவனுடைய கண் போனதுனால அவனுக்கு ஆண்டவருடைய ஒழுக்கத்தை குறித்து பாரமே வரல. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? இந்த இருதயம் அந்த பக்கம் திரும்பின உடனே அதுதான் பெஸ்ட்டாக தோணுச்சே தவிர நாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது என்ன பண்ணலை, தோணலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, தெளியல்லால் வீட்டில் போய் அடிக்கடி தங்கும் பொழுது அவங்கிட்ட இருந்ததை எதுக்கு கேட்குறா, அவனை அழிக்கிற கேட்குறா. ஆனாலும் அவன் ஒவ்வொரு டைமாக என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அதுக்கு ரீசன் என்ன, அவன் தன்னுடைய ஆவிக்குரிய பலத்தை இழக்கும்படியாக அவன் நடந்து கொண்டான். இன்றைக்கி நம்மளையும் கவனித்து பாருங்கள், தேவனுடைய பலத்தை பெறுறதுக்கு, அபிஷேகத்தை பெறுறதுக்கு சிலர் நாட்கள் கணக்கில், மாத கணக்கில், வருடங்கள் கணக்கில் காத்திருப்பாங்க. ஆனால் அந்த கிருபையை சிலர் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, இழந்து போயிடுவாங்க. அப்போ அதற்கு காரணம் என்ன, இந்த இருதயம் வேறொருக்கு மேலே என்ன பண்ணுது, தீவிரம் காட்டுது, அன்பு காட்டுது, எதிர்பார்க்குது. அது வரும் பொழுது, அதனால தான் உலகத்தை நினச்சி உலகத்தை பின்பற்றுறவனால, உலக பொருட்கள் மேலே அன்பு காட்டுறவனால ஆண்டவரோடு இணைந்து போக முடியாது. 12 சீசர்களில் ஒரு சீசனால் மட்டும் அதை என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. ஏன் அதை நிறைவேற்ற முடியல, அவனுக்குள்ளே என்ன இருக்குது, காசுக்கு மேலே ஆசை, அது மேலே டோட்டல். அவன் அந்த இடத்துல ஒரு தைல குப்பியை உடச்சுத்தி, இது 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமடே, கோட்டை விட்டாங்களே. அப்போ அவனுடைய சிந்தையெல்லாம் உடனே அதை அமௌண்ட் கணக்கு பண்ணிடுவான். ஒரு ஆள் ட்ரெஸ் போட்டு வந்தால் கூட பயங்கர ரேட்டாக இருக்கும் போலுக்க. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நம்மளில் கூட ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நம்ம ஒரு சாரீ கட்டியிருக்கிறோம், ஆனால் அடுத்தவங்களுடைய சாரியுடைய ரேட்டை விசாரிக்க விரும்புவோம், எங்கே வாங்கணும்னு விசாரிக்க விரும்புவோம். ஏன் இது ஆகுது அப்படின்னா, இந்த மனம் உலகத்தை நேசிக்கிறதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்புறாத, எனக்கு நேராக என்ன பண்ணிடு, திரும்பு, எனக்கு நேராக என்ன பண்ணு, திரும்பு. ஏன் அப்படி நான் திரும்பணும், ஏன் அப்படி இதுங்கணும்,
அப்போது அந்த வார்த்தை எதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு? உன் அருவருப்பு, என் பார்வையில் இது அருவருப்பு. உலக ஆசை, உலகத்தில் இருக்க நிறைய பொருட்கள் நமக்கு தேவை, அது இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஆசை அதை வாங்குறதுக்கும் அதை பெற்றுக்கொள்றதுக்குமாகவே தீவிரமாய் ஓடி கர்த்தரை இழந்து போகிற அனுபவத்துக்கு என்ன பண்ணிடும்? கொண்டு வந்துடும். அதனால் அது உனக்கு என்ன பண்ண வேண்டாம். அப்படி வர்ற இல்லை அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை நாம் மாற்றியிருக்கோமா? இந்த 2025 என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு வருடத்தை கடந்து புதிய வருடத்துக்குள்ளே போகிறோம். நல்லா கவனிங்க. போன வருஷத்தில் சில பேர் சில தீர்மானம்லாம் எடுப்பீங்க. எல்லா வருஷமுமே எல்லா நாளும் என்ன பண்ணுவோம்? சிலர் ஆசீர்வாத தீர்மானம் எடுப்போம், சிலர் கேரக்டரில் தீர்மானம் எடுப்போம், சிலர் பிள்ளைகளை உருவாக்குறதுல தீர்மானம் எடுப்போம், சிலர் குடும்ப ஜெபத்தில் தீர்மானம் எடுப்போம். இப்படி நிறைய இருக்கும். சிலர்லாம் அதிகமாக எடுக்கிறது என்னென்னா, அதிகாலை ஜெபம் இத்தனை மணிக்கு எஞ்சி என்ன பண்ணிடணும். இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? தீர்மானம் எடுப்பாங்க. அதிகமாக சர்ச்சுக்குள்ளே போய் எடுக்கிற தீர்மானம்னா என்னதுதான்? இதுதான், இந்த ஜெப ரீதியாக எடுக்கிற தீர்மானம் தான். பட் அது என்ன பண்ணோன்னா, அதுக்குண்டான அடித்தளத்தை சரி பண்ணவே மாட்டாங்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த வீட்டில் ஒரு பழைய பெயிண்டிங் இருக்குது, அது ஒரு மாதிரி பொறிஞ்சு இதாக இருக்குது அப்படின்னா இதில் புது பெயிண்டிங் கொடுக்கணும். இப்போ ரோஸ் கலரில் இருக்கிறதுல ஒரு க்ரீன் கலரில் கொடுக்கணும், லைட் க்ரீனில். இப்போ இதை இந்த வருஷத்தில் நான் தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னா, வெறும் க்ரீன் அடிச்சிங்கன்னா க்ரீன் நிற்காது. அதில் இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்து அந்த செவுத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா அங்கே என்ன பண்ணும்? அது ஜம்முன்னு இருக்கும். அப்போது தீர்மானம் எடுக்கிறதுக்கு மட்டும் உள்ள ஒரு சுத்திகரிப்பை விட்டுட்டு தீர்மானம் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும்? கரெக்டாக அது என்ன பண்ணும்? ஒர்க் பண்ணும். தீர்மானம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள ஒன்றுமே வைக்கலன்னா என்ன வராது? இந்த தீர்மானம் என்ன பண்ணாது? நிற்கவே செய்யாது. அப்போது கவனிங்க, நான் போன வருஷத்துலேயும் நிறையா ஏழை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வருடமும் வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டும். இந்த வருடத்தில் என்ன பண்ணேன்னா, 10வது மாதமே ஒரு ஜவுளி கடையை காலி பண்ணாங்க. அப்போது அவங்க பாதி ரேட் அப்படின்னாங்க. எல்லாம் நல்ல வஸ்திரங்கள். நான் அடிக்கடி அந்த கடையில் தான் போய் எடுப்பேன். அதனால் எனக்கு தகவல் கொடுத்தாங்க, தம்பி இந்த மாதிரி நாங்கள் அந்த கடையை காலி பண்ணுறோம், உனக்கு எதாவது வேணாம். அப்போ நான் போய் கிட்டத்தட்ட என் சொந்தக்காரங்க ப்ரேயரில் இருக்கவங்களாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோக்கு பட்ஜெட் போட்டேன்னா, அன்றைக்கி கிட்டத்தட்ட 80,000க்கு மேலே அன்றைக்கி பட்ஜெட் போட்டேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து, நான் மட்டும் அப்படி எல்லாம் எடுத்து இந்த வருடம் நான் என்ன பண்ணேன்? தொடக்கத்துலேருந்தே நிறைய பிள்ளைகள் கொடுத்தேன். எங்கெல்லாம் ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சில இடங்களில் விசாரித்து இங்கேருந்து திருநெல்வேலிக்கெலாம் கொண்டு போய் கொடுத்தேன். அங்கெல்லாம் அப்பா இல்லாத பிள்ளைகள், ரொம்ப வறுமையாக ஊழியம் பண்ணுற ஊழியக்காரங்க பிள்ளைங்க, இவங்களெல்லாம் அங்கங்கே போய் சந்தித்து என்ன பண்ணேன்? கொடுத்தேன். ஆனால் ஒரு காலமும் எனக்கு கொடுத்து முடிக்கும் பொழுது போதும் இது, அப்போது அவ்வளோதான், அதோடு வராது. இப்போ கொடுத்து முடிச்சுட்டேன், இன்னும் எனக்கு ட்ரெஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. சிலர் பணமாக தர்றாங்க, சிலர் என்ன பண்ணுறாங்க வஸ்திரமாக. இனி அடுத்த வாரத்தில் எங்கே போடணும்? திருநெல்வேலிக்கு போய் மறுபடியும் ஏதாவது என்ன பண்ணணும்? ஒரே வீட்டில் தான் குடும்பத்தில் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 6 பேருக்கு அந்த குடும்பத்தில் எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்க நிறைய கடனில் இருந்தாங்க. அந்த வீட்டில் 2 பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் பையனுக்கும் எடுத்துருங்க, நாங்கள் ஒன்றுமே எடுக்கலை இந்த வருஷத்தில் அப்படின்னாங்க. பையனுக்கு எடுத்து, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு எடுத்து, அப்புறம் அந்த ஐயாவுக்கு எடுத்து. அதாவது நம்ம நல்ல எண்ணங்கள் கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை மேலும் மேலும் என்ன பண்ணுறாரு? விருத்தி அடை செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. நான் சொல்கிற புரியுதா? இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், யாராவது கொடுத்த உடனே ஐயோ ரொம்ப நன்றி, நல்ல உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்லுவேன், நான் ஒரு கொரியர் பாய். நான் யார்? ஒரு கொரியர் பாய். யாரோ ஒருத்தங்க எடுத்து கொடுக்குறாங்க, திட்டத்தை ஆண்டவர் ரெடி பண்ணுறாரு, ஒருத்தவங்களுடைய இருதயத்தில் எண்ணங்களை கொடுக்குறாரு, நான் கொரியர் வேலை செய்கிறேன். கரெக்டாக வேலை செஞ்சேன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு சேலரி எனக்கு என்ன பண்ணுவார்? தருவார். இதில் எந்த நன்றி சொல்கிறதுக்கும் நான் என்ன இல்லை, பாத்திரம் இல்லை. கொரியர் செய்கிறவனை என்னைக்காவது நன்றி சொல்லணுமா? தந்தவருக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். அப்போது கவனிங்க, நாம் நன்மை செய்யும் பொழுது, நான் உண்மையில் இந்த வாட்டி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். போன வருஷமே கிறிஸ்மஸுக்கு நிறைய செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார், செயல்படுத்தினார். இந்த வருஷம் நான் ரொம்ப வித்தியாசமாக, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, ஒவ்வொன்றும் இவ்வளோ அழகழகாக நடக்கு. அப்போது நன்மை செய்யும் பொழுது நம்மளை இன்னும் என்ன பண்ணுறாரு? அதே போல தான் பிசாசு. நீங்கள் தப்பு பண்ணும் பொழுது 1க்கு 50 தப்பை கொண்டு வருவான், 50 பாவத்தை கொண்டு வருவான். ஒன்றை செஞ்ச உடனே வடக்கு வாசல்லேருந்து தெற்கு வாசல்லேருந்து 4 வாசல்லேருந்து என்ன வரும்? நீங்கள் குறை சொல்லி பழகி பாருங்கள். யாரையோ ஒரு ஆளை, அது ஒரு ஊழியக்காராக இருக்கட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை கணவரை பிள்ளைய கணவர்கிட்ட இப்படி சொல்லி பழகி பாருங்கள்.
உங்களை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேரும் குறை சொல்கிறவங்களாகவே இருப்பாங்க. அந்த கூட்டமாகவே மாறிடும். எப்போ பேசினாலும் யாரையாவது ஒரு 10 பேர் என்ன பண்ணும், லிஸ்ட்டு போட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ இது எப்படி வருது அப்படின்னா, நான் ஒரு பாவத்தை விரும்பிட்டேன்னா பிசாசு 10 பாவத்தை கொண்டு வந்து என்ன பண்ணும், பக்கத்தில் வச்சிரும். அப்போது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ என்கிட்ட என்ன பண்ணு, திரும்பு, அருவருப்பை விட்டுட்டு வா. அப்பந்தான் நான் உன்னை என்ன பண்ண முடியும், இன்னும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், சுத்திகரிக்கப்படாத தீர்மானத்தை எடுக்கிறதுனால என்ன உண்டாகிறதில்ல, மாற்றம் வர்றதில்ல. அப்போது மாற்றம் வரணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பும் கட்டாயம் என்னது அவசியம். அதனால தான் எப்போவுமே தீர்மானம் எடுக்கிறதை காட்டிலும் ஆவிக்குரிய பலனுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. சகலமும் குறைபடாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி உண்மையிலே நான் இன்றைக்கி எங்கள் ப்ரேயர் டீமில் இதே போல் நாங்கள் என் வீட்டில் இது வருஷ கடைசி இல்லையா, அதனால் தொடர்ந்து ஒரு 3 நாள் ஜெபம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி 2வது நாள் ஜெபம். அப்போ ஒரு அக்காவுக்கு அவங்க சர்ச்சில் பெண்கள் கூட்டம். அப்போ அவங்க சொன்னாங்க, மத்தியானத்துக்கு மேலே வைப்பீங்களா தம்பி அப்படின்னாவே. அப்படின்னா இந்த மாதிரி நடத்த மாட்டோம் தேசத்துக்காகலாம், அது ஃபுல்லாகவே இந்த வருஷத்தில் என்னென்ன ஊழியம் செஞ்சோம், அதில் ஆண்டவர் என்னென்ன பேசுகிறாரு, அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் என்னென்ன கொடுக்குறாரு அதை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரே வரங்களுக்காகவே ஜெபம். முடிஞ்ச உடனே கம்யூனியன். அப்போது அந்த இதுக்கு ஒழுங்குபடுது. நான் சொன்னேன், பகலில் நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே நல்லா இருக்காது, அதனால் சரி அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அப்புறம் அந்த அக்காவுக்கு வர முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த அண்ணன் ஃபோன் போடுறாங்க, இன்னும் இடத்துக்கு போவியா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்காட்ட சொன்னேன், மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம், ப்ரேயர் வைப்போம். ஆண்டவர் பாருங்கள், எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறவர். எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு ஏக்கர் இருந்திருக்கும், மத்தியானத்துக்கு மேலே வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும். ஆண்டவர் புரியுது அவங்களுக்கு, பரலோகத்தில் ஒரு திட்டம் போடுறதை நம்ம செய்து முடிக்கிற வேலையாட்கள் பரலோகத்தில். அப்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும்னா, ஆவிக்குரிய ரீதியாக யாரெல்லாம் அதை வாஞ்சித்து சிந்திக்கிறாங்களோ அவங்களுடைய அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைபடாது. அவங்கள யாரும் அவமானப்படுத்த முடியாது, அவங்கள யாரும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் ஓடுவோம். அந்த ஜெபத்தில் போய் இடித்து விழுந்து கிடப்போம், அடுத்த தெருவில் போய் வலிக்கு விழுந்து கிடப்போம், இன்னும் 10 பேருக்கு முன்னால் போய் என்ன பண்ணியிருப்போம், தலை தொங்க போட்டுக்கிட்டு இருப்போம். காரணம் என்னது, நம்ம ஓடினது எல்லாமே உலகத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு. அதுவே அதனால தான் ஆண்டவர்கிட்ட இருந்து பெறக்கூடிய இயேசு பாருங்கள். நான் உண்மையிலேயே பைபிளில் இயேசு எவரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார், ரொம்ப தீவிரமாக எவரு என்ன பண்ணுறாரு, கூட்டு போயிட்டு இருக்காரு. பயங்கர கூட்டம். எவருக்கு மனசு எப்படி ஓடிட்டு இருக்கோம், ஆண்டவரை சீக்கிரம் வாங்க என் பிள்ளை எப்படியாவது என்ன பண்ணுங்க, மரண அவஸ்தையில் இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த கடைசி நேரத்தில் உயிர் இழுத்துட்டு கிடக்கு, நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும், சுகம் ஆயிரும். அந்த கேப்பில் அவர் நின்றுட்டு சொல்கிறாரு, இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும், எவருக்கு அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்துச்சு நடக்கலைங்கிற 2வது, எவருக்கு எப்படி இருக்கும், எவன்டா இடையில நிறுத்தினது, போகிறவரை இடையில கொண்டு நிறுத்திட்டானே அப்படின்னு அவர் நிறுத்தி பேசிகிட்டு இருக்காரு. வல்லமை புறப்பட்டதே, அது எங்கே போனால் எனக்கு என்ன, என் வீட்டுக்கு வாங்க ஐயா, என் பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கா, அவ்வளோ பதட்டமாக இருக்கும். அவர் அந்த பேச்சை நிறுத்தி முடிக்கும். ஒருத்தவன் சொல்கிறோம், உன் பிள்ளை இறந்து போச்சு, போதகிற வருத்தப்பத்தை அவர் அனுப்பிவிடு, அவர் வந்தது போத என்ன பண்ணோம், எப்படி இருந்திருக்கும் அந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. அப்போ எவருக்குள்ளே நம்ம எவருங்கிற ஒரு கேட்டகரியை படிக்கிறோம். போகும்பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒன்றும் வேண்டாம். நம்ம வீட்டில் இன்னைக்கு பிள்ளைக்கு காய்ச்சல், ஆஸ்பத்திரி போகிறோம், போகும்பொழுது இருந்து என்னெல்லாம் நினைக்கும் தெரியுமா, எதுவும் வைரஸ் ஃபீவர் இருக்குமோ, பிளட் செக்அப் பண்ணுவாங்களோ, ஒரு ஊசி போட்டால் குறைஞ்சிருமா, இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு போகிற மாதிரி எவருக்கு எப்படி தான் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஏசு நின்று அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு கொஞ்ச நேரம் அவர் நின்று ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாருங்களா, அந்த 10 நிமிஷம் எவருக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு சரிப்பா போகலாம் அப்படின்னு திரும்பியும் ஒருத்தவன் சொல்கிறான், உன் பிள்ளை என்ன பண்ணிட்டு. அப்போது அந்த இடத்துல தேவனுடைய அற்புதம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே செகண்ட் தான். அந்த மகளை பார்த்து எழுந்துரு, இங்கே நீ மகளே உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது, நீ என்ன பண்ணிட்ட, குணமாகப்பட்ட. இந்த வார்த்தையை கவனிச்சிங்க அப்படின்னா, அப்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நல்லது ஒரு செகண்ட் தான். அது ஒரு வல்லமை, ஆண்டவர்கிட்டருந்து புறப்பட்ட ஒரு வல்லமை. அப்போ இந்த வல்லமையை நாம் எவ்வளோ வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு. இஸ்ரவேலே, நீ திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்துல திரும்ப. இயேசுகிட்ட திரும்புகிற ஒரு மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும், நல்ல ஜெபம் இருக்கும். தேவன்கிட்ட இருந்து இன்னும் வல்லமையான வரங்களை பெறணும், இன்னும் ஆவிக்குரிய பலனை பெறணும். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவன் எதுக்கு ஜெபம் பண்ணும், நல்ல சுகபலத்தை தருவீராக ஆண்டவரே, இன்னும் நல்ல தொழில் செய்ய ஞானத்தை தருவீராக. நான் சொல்கிற புரியுதா. இதைத்தான் என்ன பண்ணுவோம், டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதுவே அதனால தான் உலகத்தை நேசிச்சு தான் ஆண்டவரே பிடிச்சிருக்கோம். ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரை, உங்கள் பலத்தினால உங்கள் அன்பினால் நிரப்புங்கிறவனுக்கு
ஆண்டவர் எப்படி தோணும் தெரியுமா? சார் நம்மளையே உலகம்னு நம்பி வந்திருக்கிறான். நம்மள எத்தனை பேர் அப்படி டெய்லி ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் தான் உலகம்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜெபம் பண்ணுற பல ஜெபம் நம்ம அதனால தான் இன்றைக்கும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னு என்னது, ஒரு போராட்டம் அங்கே முட்டி இங்கே கஷ்டப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டு. தேவன் நமக்கு எல்லாமே நன்மையாக செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு தேவையோ ஒரு காரியத்தையோ பிடிச்சி ஓடுறதுனால ஆண்டவர் என்ன சொல்லி நினைக்கிறாரு, ஈஸியாக கொடுத்தா இவன் நம்மளை அடுத்த தெருவில் மறந்துடுவான். அதனால் என்ன பண்ணட்டும், ஒரு தெருவுக்கு வர்றதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி வரட்டும். அப்போ என்ன பண்ணுவான், கர்த்தர் நல்லவர்னு 10 தெருவையும் சுற்றி வரும் பொழுதே என்ன பண்ணுவான், 11ஆவது தெருவில் ஆசீர்வாதத்தை படிக்கும் பொழுது என்ன சொல்லுவான், ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வர எவ்வளோ எனக்கு கிருபை செய்தார் தெரியுமா அப்படிம்பா. அதுவே பக்கத்து தெருவாக தான் இருக்கும், சடக்குன்னு உள்ளே வந்திருக்கலாம். உள்ளே வந்துட்டா என்ன பண்ணிடுவான், ஆண்டவரையே அவனுக்கு என்ன பண்ணாது தெரியாது. உண்மையிலேயே எலியா ஜெபம் பண்ணுவார் இல்லையா? ஆனால் எலிசாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துன்னு சொல்லும் பொழுது எலிசாவுக்கு வரங்கள் வல்லமை இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. பட் அந்த ஸ்தானத்தில் முதல்ல அபிஷேகம் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? அவர் மேலே கை வச்சு அபிஷேகம் பண்ணால் மணிக்கூறுகள் இருந்திருக்குமா, இல்லை ஒரு 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 சின்ன ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரா? 5 நிமிஷத்தில் முடிச்சிருப்பார். வாப்பா என் பின்னால், இதான் அவருடைய அபிஷேகம், வா என் பின்னால். அப்போ கடைசியில் போய்ட்டு இருப்போம், உனக்கு என்ன வேணும், உங்கள் மேலே இருந்தது எனக்கு என்ன பண்ணணும், 2 மடங்காக வேணும். நீ கேட்டது ரொம்ப அரிதாக கேட்ட, நான் மேலே போகும்பொழுது நீ பார்த்தேன்னா என்ன பண்ணும், பெற்றுக்கொள்வார். இப்போ அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் நிறைய பேருக்கு இதே போல் எலியா எடுத்துக்கொள்ளப்படுவாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். யாருக்குமே இந்த மாதிரி தாட்டே வராது. இவனை அழைக்கும் பொழுதே எனக்கு, அதாவது அவருக்கு அடுத்தாப்புல என்னை அழைச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதை விசுவாசிச்சான், அதை சுதந்திரிக்கிறதுல தான் சுற்றிக்கிட்டே அலைவான். வேற எந்த நோக்கமும் இருக்காது. ஒன்றும் வேண்டாம், உங்களை ஒரு கலெக்டருக்கு பின்னால் ஒரு 10 நாள் அனுப்பி விட்டா நீங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? போகிற இடத்துலலாம் உங்களை முதல்ல அவரை சந்திச்சு பேச முடியல, உங்ககிட்ட உங்களை எதாவது பேசும்பொழுது எப்படி இருக்கும், அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்கள்கிட்ட பேசுகிறவன் என்ன பண்ணோம். நான் அந்த ஆந்திராவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போனேன். இந்த வாட்டி ஒரு சியோன் மலைங்கிற ஒரு மலைக்கு கீழே ஒரு சர்ச்சில், ஒரு பெந்தேல் சர்ச்சில் மீட்டிங். அங்கே அவங்க சொன்னாங்க இவ்வளோ நேரம் தான் டைம் அப்படின்னாங்க. அப்போ அந்த டைமுக்கு முடிக்கணும். அப்போ செய்தியை கொடுத்து முடிச்சாச்சு. முடித்த உடனே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது வரைக்கும் என் கூட இருந்தவன் சாதாரண ஆள். இப்போ வரவேற்பு அதிகமானோடனே என்கிட்ட பேச மாட்டேன். அடுத்த மீட்டிங் எப்போ ஒழுங்கு பண்ணலாம்னு, அது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அன்னைட்டு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா. நான் அப்படி யோசித்தேன், டி நானே வெட்டியாக தாண்டா இருக்கிறேன், நீ ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன். அப்போ புரிஞ்சிச்சா, ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது அங்கே என்ன உண்டாகுது. அப்போ எலிசா ஏர்மாட தள்ளுற வரைக்கும் அவன் யாரு, கண்டுக்கப்படாத ஒரு ஆள். இப்போ எலியாவே அவனை கூட்டிட்டு போகும்பொழுது எப்படி இருக்கும், பெரிய ஆள் தான். அதனால தான் அவன் இலக்க விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எலியா கடைசியாக செய்தது எலிசா ஃபர்ஸ்ட் செய்வார். அங்கேருந்து அவர் என்ன பண்ணுவார், தொடங்குவார். அப்போது நல்லா கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் மாற்றம், இயேசு அற்புதம் செய்யணும் அப்படின்னா என்கிட்ட வசனத்தின்படி எது அருவருப்பாக காணப்படுதோ அதை மாற்றணும். எடுத்து வாசிங்க 3வது வசனம். அந்த நிலத்தை பண்படுத்துகிற ஒரு அனுபவம் வேணும். என்ன வேணும், நிலத்தை பண்படுத்துகிற, அதாவது நீங்கள் இன்னும் சரி செய்யப்படாமல் எதையும் நன்மையாக சுதந்திரிக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா, எனக்கு இந்த தேவை நிறைவேறட்டும் ஆண்டவரே, இந்த காரியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் பிள்ளைக்கு இந்த காரியம், அதெல்லாம் விட்டுட்டு சரி செய்யப்பட வேண்டிய பகுதிக்காக ஜெபம் பண்ணா ஆசீர்வாதம் ஆயத்தமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி செய்யப்பட வேண்டிய பகுதி, என் குறைகள், என் ஜெப குறைவுகள், என் தடைகள், என்கிட்ட இருக்கிற சோர்வுகள். அதனால தான் சொல்லிருக்கு, உன் தரிசு நிலத்தை என்ன பண்ணு, பண்படுத்து. அந்த நிலம் பண்பட்டாதானே அதில் ஆசீர்வாதம் பார்க்க முடியும். ஆனால் நான் அதையே பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 1000 குறையாக இருக்கும் பொழுதே சொல்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, எனக்கு நன்மையானதை தாங்கன்னு சொல்கிறோம். அப்போ நன்மையானது என்ன பண்ணாது, வரவே வராது. ஏன் அப்படின்னா, நான் சரியில்லாத பட்சத்தில் எனக்கு அதை தந்தா நான் அதை என்ன பண்ண மாட்டேன், ஆசீர்வாதமாகவே வைக்க மாட்டேன். நான் சிலரை கவனிச்சிருக்கிறேன், அவங்க நல்ல வருமானம் வரும், ஆனால் அவங்கள்ட்ட மீதியை எடுக்க மாட்டாங்க. நல்ல வருமானம் வரும்,
அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, தாறுமாறாக செலவிடுவாங்க. அதனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பிட்ட நாள் கழித்து அவங்க எங்கேயோ கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும், எங்கேயோ கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கு ரீசன் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கணக்கு போட்டு வாழலை. கணக்கு போட்டு வாழ்ந்தால் சிலர் தப்பாக நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அது ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நல்லது. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து செலவிடுவது நல்லது. உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இன்னென்ன மாதிரி தான் இருக்கணுங்கிற ஒரு பிளான் போடுறது நல்லது. இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்களுக்கு பங்கு வைத்தார் இல்லையா, அவரும் அங்கே ஒரு பிளான் போட்டு சொல்லுவார், எல்லாரையும் 50 பேரை என்ன பண்ண சொல்லு, வரிசையாக இருக்க சொல்லு. கொடுக்கும் பொழுது விளம்பும் பொழுது எந்த பஞ்சாயத்தும் வரக்கூடாது, எந்த அடிபிடியும் வரக்கூடாது. எனக்கு அது வரலங்க இது வரலங்கிற சத்தமே என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நீட்டாக என்ன பண்ணுங்க, ஒரு பிளான் போடுறாரா. அடுத்தது பாருங்க, நம்ம இப்போ ராபோஜன் எடுக்கணும். எங்கே போகலாம் ஆண்டவரே, உனக்கு முன்னால் ஒருத்தன் தண்ணி கூட தூக்கிட்டு வருவான், அவன் வீட்டு மாடியை ரெடி பண்ணி வச்சுருப்பான். என்ன பண்ணு, அங்கே ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? இயேசு செய்கிற காரியங்களை இயேசு சொல்லுவார், நீ போய் என்ன பண்ணு, உனக்கு எதிரே இருக்கிற கிராமம், அந்த கிராமத்துக்கு பேரும் இருக்காது, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன பண்ணு போ. அவன் அது எதிரே எந்த கிராமம் இருந்தாலும் அவனுக்கு கழுதை கிடைக்கும். எந்த கிராமம் இருந்தாலும் என்ன கிடைக்கும், கழுதை கிடைக்கும். அவுக்கும் பொழுது உன்னை கேட்பான், யார்ப்பா அவுக்குற அப்படின்னு. நீ திருன்னு முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு வேணும்னு என்ன பண்ணணும், சொல்லணும், அவன் அவுச்சிட்டு போவான். இப்போது அது வரும் பொழுது எல்லாமே ஒழுங்காக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவரே அப்படி செய்கிறாருன்னா நமக்கு எப்படி செய்வார்? பிளான் போட்டு திட்டம் போட்டு எல்லாம் அவர் ஒழுங்கு பண்ணி தானே தர்றாரு. வசனத்தின்படி தான் இன்னும் இந்த பூமி என்ன பண்ணுது, நடக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையை அப்படி திட்டம் போடாமல் தருவாரா, திட்டம் போட்டு தருவாரா? அப்போ நம்மளை திட்டம் போட்டு நடத்தணும்னு நமக்கு ஒரு பிளான் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நீங்கள் நல்லா கவனிங்க. பைபிளில் கிதியோனுடைய யுத்தத்தை படிச்சிருப்பீங்க. அந்த யுத்தத்தில் பாருங்கள், எப்போ ஒரு 300 பேர் போய் யுத்தத்தை போயிட்டு அவ்வளோ பேரையும் திரட்டி கொண்டு போவோம். கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சத்தை கழிப்பார், அப்புறம் கொஞ்சத்தை கழிப்பார், கடைசி 300 பேர் இருக்கும் போ அப்படிம்பார். அப்போ ஆல்ரெடி இந்த ஷெடியூலை யார் வச்சுருக்கா? கர்த்தர் வச்சுருக்கிறார். கர்த்தர் திட்டம் போட்டு தான் அந்த யுத்தத்தை என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. அப்போது நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம திட்டமே போடாமல் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? எதுவுமே முன்னேற்றம் இருக்காது. 10 ரூபா காசு கையில் நிற்காது. நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் என்ன பண்ண முடியாது. திட்டம் போடணும், பைபிள் வசனத்துக்கு இணையாக போடணும், ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க என்ன பண்ணணும், கேட்கணும். நம்ம வர்ற வருமானத்தை கூட கணக்கு இல்லாமல் செலவு பண்ணோம் அப்படின்னா குறிப்பிட்ட நாள் கழித்து நம்ம தான் 4 பேர்கிட்ட போய் என்ன பண்ணணும், கேட்கணும். நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன், உங்கள் வருமானம் பெருகும் பொழுது இன்னும் உங்கள் செலவுகளை சுருக்க என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. வருமானம் பெருகுதுன்னு சொல்லி செலவுகளை என்ன பண்ணாதீங்க, கூட்டுறக்கு விரும்பாதீங்க, சுருக்க பிளான் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, முன்னால் நீங்கள் 10 ரூபாய்க்கு 20 ரூபா செலவு பண்ணிங்கன்னா பெரிய நஷ்டம் கிடையாது. இப்போ நீங்கள் 2000 3000 செலவு பண்ணி பழகிருக்கீங்க. இப்போ 3000 செலவு பண்ணுற இடத்துல 6000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா அந்த மாதத்தில் 10 நாள் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல், புரியுதா உங்களுக்கு? 1 ரூபா தவற விடும் பொழுது தவறாக தெரியாது, அதுவே 100 ரூபா தவற விடும் பொழுது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம செய்யும் பொழுது எப்போவுமே என்ன பண்ணிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சில இடங்களில் சொல்லுவார், உன் தோற்றங்கள் மாறாமல் இருக்கட்டும், உன் செயல்பாடு என்ன பண்ண வேண்டாம், மாற வேண்டாம். அதனால தான் பைபிளில் எல்லா இடத்துலையும் ஏன் தாழ்மையாக இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த தாழ்மையாக இருக்கிற வரைக்கும் தரித்திரமே வராது. எப்போ மேட்டிமை வருதோ அப்போவுமே விளங்காமல் போயிடுவான். மேட்டிமை வந்த பிறகு அவனுக்கு கை கால் எங்கே நிற்காது, தரையிலேயே நிற்காது. அவன் தலைகீழ நடந்துகிட்டு இருப்பான், பொத்துன்னு விழுந்துருவான். அப்போ அதனால தான் தாழ்மை எதுக்கு? நீ இருக்கிறது போதும் தாழ்மையாக இருந்தால் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், கட்டளையிடுவேன். நீ இந்த காரியம் எனக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், இது வேண்டாம் அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணிடு, கடந்து போயிரு. அப்போ அது உனக்கு இன்னும் என்ன உண்டாகும், நன்மை உண்டாகும். பைபிளில் யாருக்காவது இது உனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போனவங்க யாராவது இருக்கிறாங்களா? பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த கனியை மட்டும் என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. அப்படின்னா இது என்ன பண்ண வேண்டாம், இது வேண்டாம். ரைட், ஓகே. இவங்க இந்த கனியை புசித்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, பைபிளில் நிறைய நடந்திருக்கும். இங்கே சொல்லப்பட்ட முள்ளே அங்கே தான் வளர்ந்துருக்கும். இங்கே சொல்லப்பட்ட முள்ளே அங்கே தான். அப்போ கீழ்ப்படிஞ்ச முள்ளே கிடையாது. கீழ்ப்படியாட்டா உங்களை என்ன பண்ணோம், முள்ளு குத்தும். அப்போது நீங்கள் ஒரு பாடு வரும் பொழுது ஆண்டவர் கைவிட்டார்னு சொல்லாதீங்க.
வீட்டில் இந்த இவன் கீழே விழுந்த ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா அந்த பணம் செலவே ஆகிருக்காதுன்னு சொல்லி அந்த நபரை குற்றப்படுத்தாதீங்க. நீங்கள் ஏதோ முள் எடுத்து என்ன பண்ணியிருக்கிய, குத்திருக்கிய. அதனால தான் இங்கேருந்து செலவு என்ன பண்ணுது. சில ஆளுக்கும் சொல்லுவேன், என் வீட்டுக்கார் மட்டும் சரியாக வேலைக்கு போயிட்டாருன்னா ஒரு கஷ்டமும் இல்லை. என் வீட்டுக்கார் மட்டும் வேலைக்கு சரியாக போயிட்டா ஒரு கஷ்டமும் இல்லை. நல்ல கவனிங்க, நம்மக்கிட்ட 1000 குறைகள் இருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? ஆனால் அதெல்லாம் ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் ஜென்டில்மேன், நான் தான் வசனத்தில் நடக்கிற ஒரே ஒரு நபர். அப்போது ஃபால்ட் யார்? எல்லாம் அவங்க தான். எல்லாம் யார்? அவங்க தான். அப்போது நல்ல கவனிங்க, உண்மையிலேயே வசனம் என்ன சொல்லுது? தாழ்மையாக இரு, தாழ்மையாக இரு. அப்போது தாழ்மையாக இருக்கும் பொழுது அவங்களே தப்புனாலும் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவார்? கீழே விழாமல் போட்டுருவார். ஆனால் நம்ம அவங்க மேலே குற்றப்படுத்தும் பொழுது ஆண்டவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போது இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீர் கொடுத்த அந்த ஸ்திரீயால் வந்த வேண்டாத வேலை, தேவையில்லாமல் நான் தூக்கிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஏன் தின்ன, எதுக்கு தின்னன்னு என்கிட்ட கேள்வியாக கேட்கிது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? அவன் சொல்லுவான், இதெல்லாம் அந்த சர்ப்பம் தோட்டத்துக்குள்ளே வரவிடாமல் விட்டுருக்கலாம்ல, இவ்வளோ அழகாக சிங்கம் புலி எதுவுமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு இதை மட்டும் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீர அப்படின்னா எப்படி இருக்கும்? அவன் சாத்தா மட்டும்தான் பதிலே சொல்ல மாட்டான். தெரியும், அவனுக்கு தெரியும் இவர்கிட்ட எந்த இதுவும் என்ன பண்ணாது, பழிக்காதுன்னு. அப்போ நல்ல கவனிங்க, 2 பேரில் யாருமே சரண்டரே ஆகிருக்க மாட்டாங்க. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. எங்கிருந்தோ வர்ற நாகமான் எலிசா கிட்ட சரண்டர் ஆகி குஷ்டரோகத்துலேருந்து விடுதலையாக போவான். கூடையே இருக்கிற கேயாசி சரண்டர் ஆகாமல் குஷ்டரோகத்தோடு வெளியே போவான். புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதமே இல்லை பிரதர், ஒரே போராட்டம் தான். சரண்டரே ஆகலை. என்ன ஆகலை? தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்துனா கட்டாயம் நமக்கு அந்தந்த வேலையில் என்ன பண்ணிடுவார்? கிருபையை கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் உண்டாகிற சகல நாட்களிலும், நீங்கள் இருக்கிற சகல நாட்களிலும் உங்களை நல்லா நடத்துறது தாங்க அவருக்கு வேலையே. ஆண்டவர்கிட்ட பைபிளில் படித்து பாருங்க, அங்கே ஆசீர்வதிப்பேன், வியாதியை மாற்றுவேன், கவலையை போக்குவேன், உன் இருதயத்தை தேற்றுவேன், உன்னை கைப்பிடிச்சிருக்கிறேன், உன் பாதம் கல்லிடாதபடிக்கு உன் மூச்சை அவ்வளோ அழகாக சுவாசிக்க திறன் பண்ணுவேன், உன் பார்வை. இப்படி இதெல்லாம் யாருக்கு எழுதியிருக்காரு? நமக்கு, நம்ம நல்லா இருக்கணும்னு. ஆனால் நம்மகிட்ட அந்த நிலத்தை என்ன பண்ணுறதில்ல, பண்படுத்துறதில்ல. அந்த பண்படுத்துறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய நான் என்கிட்ட இருக்கிற குறைகளை மாற்ற என்ன பண்ணுறதில்ல. அப்போ குறைகள் மாற்றப்படும் பொழுது நான் எதிர்பார்க்கிறத எனக்கு என்ன பண்ணுவார்? அதனால தான் நிலத்தை என்ன பண்ணுங்க, பண்படுத்துங்க. ஒரு முறை ஒரு பெரிய ஆள், ஒரு வசதியானவர் சில ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி விவசாயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டாரு. அது வெறும் காடு மாதிரி இருக்கிற இடம். அதில் நிறைய இடத்துல பெரிய பெரிய மரம், முள், புதர் இப்படி இருந்துச்சு. அப்போது இவருக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, பட் வாங்கியாச்சு. வாங்கின உடனே என்ன பண்ணார், கொஞ்சம் விவசாயம் பண்ணுற அந்த ஊரில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு, என் நிலத்தை விவசாயம் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, குத்தகை எடுத்துகிட்டு நீங்கள் தர்றது தாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு எடுத்துடுங்க, அதுக்கப்புறம் நானே என்ன பண்ணிடுறேன். அப்போ இடத்த அவங்க கரெக்டாக பண்படுத்தணும் இல்லையா? அவ்வளோ பேரும் பார்த்துட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வர்ற செலவே 10 வருஷத்துக்கு உழைக்கணும். அதனால் நிலம் வேண்டான்னு 5 விவசாயிகளும் போயிட்டாங்க. அந்த வீட்டில் ஒருத்தன் குப்பை கொட்டிகிட்டு இருந்தான். அந்த பண்ணையார் வீட்டில் என்ன வேலை செய்வான்னா, கடையில் போய் 1/2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வருவான், காரை கழுவுவான், வெளியே இருக்கிற இடத்துலலாம் பெருக்கி விடுவோம். ஒரு சாதாரண ஆள். அப்போ அவன் சொன்னான், முதலாளி எனக்கு அந்த 5 ஏக்கரை தாங்க, 3 வருஷத்துக்கு எந்த லாபமும் கேட்காதீங்க, அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே உங்களுக்கு தான் நான் உழைச்சி தர்றேன், சம்பளம் மட்டும் இருந்தால் போதும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவன் நம்ம வீட்டில் கார் கழுவுறவனாச்சே, இவன் அதை என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அது ஒரு 15 ஏக்கர் கொடுத்துட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த இதில் இருக்கிற பெரிய பெரிய தடி உள்ள மரத்தை மட்டும் முதல்ல அறுத்து விற்றான். விற்றுட்டு முதல்ல ஒரு 5 ஏக்கரை அந்த விற்ற பணத்தில் கிளியர் பண்ணான். ஜேசிபியை விட்டு ஒரே வாரத்தில் அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி 5 ஏக்கரில் மரிச்சினி நட்டிட்டான். நட்டிட்டு இதுக்கெல்லாம் இப்போ தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அடுத்த பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் என்ன பண்ணான், க்ளீன் பண்ணான். அது ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த மரிச்சினி எல்லாம் ஒரு பலன் என்ன பண்ணிட்டு கொடுத்துட்டு, இப்படி ஒவ்வொரு பக்கமாக கிளியர் பண்ணி அந்த நிலத்தில் 3 வருஷத்தில் ஒரு பெரிய சம்பாத்தியமே உண்டு பண்ணிட்டான். 3ஆவது வருஷம் கழித்து இந்த முதலாளி கூப்பிட்டாரான், எப்படிரா அவ்வளோ விவசாயிகள் வந்து முடியாதுன்ட்டு போனால் நீ மட்டும். அப்போ தான் அவன் சொன்னான்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு 7-8 சென்ட் இருக்குது, அங்கே நான் ஒவ்வொரு அழகு செடி கீழே இந்த கம்பை சொருவி இருக்கேன்,
எல்லாத்துலேயும் கிழங்கு வரும். நான் தான் கொண்டு போகும்பொழுது என்ன பண்ணுவேன், இதை சந்தையில் விற்றுட்டு என்ன பண்ணுவேன், அந்த காசை ஒரு நாளும் நீங்கள் கேட்டதும் இல்லை, அதனாலேயே மாதம் எனக்கு ஒரு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதனால தான் அதை என்ன பண்ணேன். அப்போ புரியுதா உங்களுக்கு? ஒருவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்குறாரு, அந்த ஞானத்தை அவன் என்ன பண்ணுறான், சரியாக பயன்படுத்துகிறான். பணம் நிறையா இருந்தால் அவனுக்கு என்ன வேலை செய்யலை, அறிவு வேலை செய்யலை. அவன் சில ஆட்களை கூப்பிட்டும் ஒத்தாசை என்ன பண்ணலை, கிடைக்கல. அப்போது உங்கள் நிலங்கள், அதாவது உங்களுடைய காரியங்களை நீங்கள் சரிபடுத்தும் பொழுது தேவன் ஒவ்வொன்றையாய் உங்களுக்கு என்ன பண்ணுவார். அதனால தான் நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லா வருஷமும் நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற பழக்கம். ஒரே நேரத்தில் வாங்க முடியாது, எனக்கு பணம் இருக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன். அடுத்த அந்த தெருவில் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் காசு வந்தோன்னே வாங்கி அங்கே கொண்டு கொடுப்பேன். அடுத்தது இன்னொரு இடத்துல. இப்படி எப்போத்துலேருந்து ஆரம்பிப்பேன்னா டிசம்பர் 1 ஆரம்பிப்பேன். டிசம்பர் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து முடிச்சுருவேன். இந்த வாட்டி ஏற்கனவே அங்கே கொஞ்சம் கடையில் எடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக நான் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு எடுத்து வச்சுருந்தேன். நிறைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் புதுசாலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, கஷ்டம். உண்மையிலேயே வாங்க முடியாதவங்கள செலெக்ஷன் பண்ணேன். அதுக்கு வெவ்வேறு தெரிஞ்ச சர்ச்சில் இருப்பாங்களே, உங்கள் சர்ச்சில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி செலெக்ஷன் பண்ணி, நம்ம மாவட்டத்தில் இருக்க மாட்டாங்க, திருநெல்வேலியில் இருப்பாங்க, அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். இன்னும் நேரத்தைக்கு கூட எனக்கு என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சு. தம்பி இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. நல்ல துணி சரவணா ஸ்டோரில் எடுத்துகிட்டு வந்து நல்ல வேட்டி சட்டை சாரி இதெல்லாம் என்ன பண்ணாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லது செய்ய பிரயாசப்படும் பொழுது, அதை காயத்தப்படும் பொழுது, அதான் சொல்கிறேன், கொரியர் பாய் கரெக்டாக கொரியர் பண்ணால் அவருக்கு டெலிவரி வேலை இன்னும் என்ன பண்ணும், கூடும். அந்த டெலிவரி பாய் வந்து சரியாக போகாமல் இருந்திருப்பாருன்னா அவருக்கு வச்சு ஒன்றுமே என்ன பண்ணாது, கிடையாது. அப்போது உங்களுக்கு ஆண்டவர் தந்த அந்த இருதயம் சரியாக பண்படுத்தப்படவிட்டால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? அப்போ அந்த நிலத்தை பண்படுத்த நீங்கள் அருவருப்பை மாற்றினீங்களா? ஒரு காரியம் அதான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா தரையிலையும் எல்லாம் முளைக்காது, எல்லா தரையிலையும் எல்லாம் என்ன பண்ணாது, முளைக்காது. அப்போது ஒவ்வொரு தரைகளுக்கும் ஒவ்வொன்று முளைக்கும். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் போய் போனீங்கன்னா ஒரு சைடில் கரும்பு நட்டிருப்பாங்க, இன்னொரு சைடில் மிளகா வத்தல் அந்த மிளகா நட்டிருப்பாங்க, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நட்டிருப்பாங்க. அந்த 3 ஒரே மண்ணில் தான் விளையும். ஒன்று இனிப்பாக வரும், ஒன்று காரமாக வரும், இன்னொன்று வித்தியாசமாக வரும். ஒரே மண்ணிலேருந்து தான் வந்துச்சு, 3 இதாக வந்துச்சா, 3 மக்களுக்கு என்னது தான், நன்மை தான். புரியுதா உங்களுக்கு? இதே போல தான் என் இருதயம் இனிப்பையும் கொடுக்க முடியும், கசப்பையும் கொடுக்க முடியும். இப்போ இந்த இருதயம் என்ன கொடுக்குது, நிலத்தை நீங்கள் சரியாக பண்படுத்தி அதில் நல்லதை நட்டீர்கள் என்றால் அநேகருக்கு என்ன உண்டாகும். அப்போ இன்றைக்கி நல்ல கவனிங்க, முள்ள நட்டிருக்கோம். ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறத உள்ள என்ன பண்ணியிருக்கோம், நட்டிருக்கோம். அதனால தான் எனக்குள்ள நன்மையே என்ன பண்ணலை, காணப்படலை. நன்மையே என்ன பண்ணலை, காணப்படலை. இனி நம்ம பார்க்க போகிறது, ஒரு நிலம் எப்படியெல்லாம் இருக்கலாம், அந்த நிலத்தில் எப்படி விதை விழப்படணும். லூக்கா 8ஆவது அதிகாரம் அதனுடைய 10ஆவது வசனம் வாசிங்க. லூக்கா 8:10. இங்கே ஆண்டவர் ஒரு விதைக்கிற ஒரு ஊமையை குறித்து சொல்கிறாரு. இந்த விதைக்கிற இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த 2025 உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலமாக உங்கள் இருதயம் இருந்துச்சு, வழி அருகே விதைக்கப்பட்டது அப்படின்னா. இந்த 2025 எத்தனை பிரசங்கம் கேட்டேன், நிறைய கேட்டேன். எதுலெல்லாம் மாற்றம் அடைஞ்சிங்க, எந்த பிரசங்கத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்திய, அதுதான் ஒன்றும் தெரில அப்படின்னா நம்ம யார், நிலம் சரியே இல்லை. நிலம் என்ன இல்லை, வழி போக்குறடைய நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம், 4 பேர் மிதித்து போவான், அங்கே பறவை வரும், அதுக்கு பேர் என்னது, அந்த வழி அருகே விதைக்கிற நிலத்துக்குண்டு என்னதுன்னா ஒரு நிலை இருக்காது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். சிலவங்க செய்வாங்க, இந்த பிஸ்னஸ் செய்யலான்னு பிளான் போடுவாங்க, பக்கத்தில் போய் வேற ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது செய்யணும்னு போனேன், என்னாச்சு, அது சரியாக நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, இது விளங்குனாப்பில் தான், 2 விளங்கவே இல்லை. இப்படி செஞ்சு சிலவங்க நஷ்டம் அடைஞ்சதை நான் பார்த்துருக்குறேன். என்ன இருக்காது, வழி இருக்குமே இருக்கு, எவ்வளோ விதைச்சாலும் அங்கே முன்னேற்றமே இருக்காது. 2வது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கற்பாறை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணாது, முதல்ல பயங்கரமாக முளைச்சது போல் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணிடும், ட்ரை ஆகி காஞ்சிப்போம். இப்போ இந்த காஞ்சி போன அனுபவம் என்ன தெரியுமா, 1 வாரம் பயங்கர ஜபந்தான்.
ஏதாவது ஒரு கூட்டத்தில் போய் முட்டி மோதி ஜெபம்னா அதை 10 பேர்கிட்ட சொல்கிறது, சிஸ்டர் நான் நேற்றுக்கெல்லாம் விடிய காலம் 3 மணிக்கு ஆண்டவர் டமால்னு எழுப்பி விட்டுட்டார். அப்புறம் என்னாச்சு, ஒரே ஜெபம். ஆண்டவர் என்னெல்லாம் பேசினார் தெரியுமா சார், இப்படி ஒரு அனுபவத்தை பார்த்ததே இல்லை. ஒரு வாரம் கழித்து அந்த ஆளை பார்த்தீங்கன்னா, ஐயோ ஜெபத்தை குறித்து ஏதோ கேட்போன்னு சொல்லி நீங்கள் இந்த வாசலில் சர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வாசலோடி தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு, காஞ்சி போச்சு. அது என்ன போயிடுச்சு, காஞ்சி போச்சு. இனி அதை கண்ணில் தேடினாலும் என்ன பண்ண முடியாது. இனி ஒரு மழை வந்து ஆடியோ அமாவாசையிலையோ ஒரு மழை அடித்தாதான் அது மறுபடியும் என்ன பண்ணும், ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் போய் அப்படியே கொஞ்சம் துளந்து, ஆண்டவர் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன நிரப்பியிருக்கிறார். அப்புறம் என்ன, அந்த அண்டாவை அந்த பக்கம் சரிச்சு விட்ற வேண்டியதான். நிரப்புனதெல்லாம் இந்த பக்கத்தோடு என்ன பண்ணிடும், வெளியே போயிடும். இது ஒரு வனாந்திரத்தின் என்னது அனுபவம். அடுத்தது முள்ளுள்ள, எப்போ பார்த்தாலும் அதுவே இல்லை இது இல்லைங்கிற ஒரே தேவைகள். இந்த தேவைகள் அது அப்படின்னா முள்ளுக்குள்ளே போய் வளரவே செய்யாதான். ஆனால் பாருங்கள், எல்லா கூட்டத்துலேயும் அவங்க தான் முதலிடமாக இருப்பாங்க. எல்லா கூட்டத்துலேயும் அழுது ஜெபம் பண்ணுறதுல அவங்கள அசைக்கவே முடியாது. பட் ஒரு நாள் அவங்களுக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஒரு வளர்ச்சி என்ன பண்ணாது. அப்போ தெரிஞ்சுக்கணும், இங்கே இன்னும் எங்கே தான் இருக்கிறோம், முள்ளுள்ள இடத்துக்குள்ளே இருக்கும். அதனால் வளரவே முடியலை. அப்போ இந்த 2025 இந்த 3 நிலமாக இருந்திருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? உங்கள் நிலத்தை பண்படுத்தணும். இந்த 3 நிலமாக இருந்தால் நம்ம இன்னும் என்ன பண்ணலை, அருவருப்பை எடுத்து போடலை. நிலத்தில் எது தடையாக இருக்கோ அதை என்ன பண்ணலை, எடுத்து போடலை. கர்த்தர் இதை நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு, கவனிக்கிறார். நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைச்சது அதை கேட்டு நல்ல ஒரு பலன் கொடுத்துச்சான். நல்ல பலன் கொடுத்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும். நல்ல பலன் கொடுத்த நிலம் சில வேளைகளில் தனிமையாக தான் இருக்கும். அல்லேலூயா. இருக்கிறவங்களும் கலண்டு போயிடுவாங்க. நல்ல உறவுன்னு சொன்னவங்க அறுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. நம்புகிறவங்க கை கழுவிட்டு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல வருமானம் திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிடும். பட் மற்றவங்க பார்வைக்கு அதை எப்படி இருக்கும், இந்த நிலம் இனி என்ன பண்ணாது, தேராது. அது வசனத்தை கேட்டு கரெக்டாக வச்சுருந்தேன்னா அந்த நிலம் கண்ணிமைக்கு நேரத்தில் வளரும். அல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், யோனா தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல அவனை மூடுற அளவுக்கு ஒரு ஆமணக்கு செடி ஒரே நைட்டில் என்ன பண்ணிச்சான். எவ்வளோ தேவ வல்லமை இருக்கும் பாருங்க. அந்த ஆமணக்கு செடி ஒரே நைட்டில் வளர்ந்துச்சானால் உங்கள் நல்ல நிலமாய் உங்களை அர்ப்பணித்தால் உங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. அந்த நிலத்தை, அதனால தான் சில வேளைகளில் சிலர் நம்மளை விட்டு பிரியும் பொழுது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம மேலே தான் ஃபால்ட் இருக்கும். நம்ம தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் போட்டு அவங்கள விட்டு கலந்து வந்திருப்போம். ஆனால் கவலைப்பட்டுறக்கூடாது. பிசாசு எதையோ ஒரு காரியத்தில் உங்களை விட்டு பிரித்து கொண்டு போயிருப்பான். கர்த்தர் உங்களை விட்டு பிரியாத வரைக்கும் நீங்கள் விழுந்து போவதில்லை. அல்லேலூயா. இன்னும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 15வது அதிகாரம் 1வது, பிதா தோட்டக்காரர். பிதா யாரா? அவர் தோட்டக்காரர் இருந்தால் அந்த நிலத்துக்கு தண்ணீர் குறைவு வருமா? அந்த நிலத்துல பூச்செடிக்குமா? அந்த நிலத்தை யாராவது கெடுக்க முடியுமா? அதை அவரே என்ன பண்ணுவார்? அப்போ நீங்கள் எந்த தோட்டத்தில் இந்த 2025 இருந்தீங்க? எந்த தோட்டத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்தீங்க? எந்த தோட்டத்தில் உங்களுடைய செயல்பாடு இருந்துச்சு? அதில் அடுத்த வசனம் யோவான் 15:2 நினைக்கிறேன், 2ல் சொல்லப்பட்டிருக்கிறோம், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற கொடிகள். அப்போது நீங்கள் கொடிகளாக இருந்தால் நான் சுத்தப்படுத்துவேன். சில வேளைகளை சுத்தப்படுத்தும் பொழுது என்ன பண்ணோம்? ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை தூக்கி ஒரு ஓரமாக போட்டிருக்கோம், நாளைக்கு தான் நடணும். நம்ம அந்த ஒரு நாளில் என்ன நினைப்போம்? அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு, இந்த வியாதி வந்த பிறகு காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இனி அவ்வளோதான், ஆண்டவர் அதிலிருந்தும் மறுபடியும் எடுப்பார். ஆண்டவர் தூக்கி இன்னைக்கு ஒரு நாள் ஓரத்தில் தூக்கி போட்டிருக்காரு, நாளைக்கு தூக்கி மேடையில் கொண்டு என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். இனி என்னைக்கு காய்க்கிறது? அவர் பார்த்தாலே காய் உடனே வந்துடும். அவர் பார்த்தாலே உடனே என்ன பண்ணிடும்? அப்போ கவனிக்கணும், தேவன் நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் அழகாக என்ன பண்ணுவார்? உருவாக்கி நடத்துவார். நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? என் தேவன் ஒரு நாள் என்னை கைவிடவே மாட்டார். அப்போ நல்ல நிலத்தின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? 30, 60, 100 என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும்.
அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த வருடத்தில் எந்த அருவருப்பெல்லாம் அப்புறப்படுத்தாமல் இருக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி அதை ஒப்பு கொடுங்க. அதே போல் ஆவிக்குரிய பலனுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிக்கணும். என் இருதயத்தில் இயேசுவின் வல்லமையினால் வார்த்தையினால் நிரப்பப்பட்டா எனக்குள்ள கவலையே இருக்காது. எனக்கு தேவை இருக்குதோ பசியோ பட்டினியோ கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற என்ன இருக்கும், உற்சாகம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எனக்கு எவ்வளோ வியாதி வரட்டும், எனக்குள்ள என்ன இருக்காது. ஒரு முறை ஒரு கேன்சரான ஒரு சகோதரி, அவங்கள பார்க்குறக்கு சிலர் போயிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறாங்க, என்ன இருக்குது, கடைசி ஸ்டேஜ், ரொம்ப கஷ்டம்தான் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 6 மாதம் அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ இவங்க ரொம்ப வருத்தத்தோடு அந்த வீட்டில் போய் இருந்தாங்களாம். அந்த அம்மா எல்லாருக்கும் காப்பி போட்டு நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு பயங்கரம் விசாரித்தேன். இவங்களுக்கு எல்லாம் சம்பவம் உண்மைதானா பொய்யா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ கேள்விப்பட்டோம், இப்போ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, அது ரொம்ப சிக்கல் தான் சொல்லியிருக்காவே. ஆண்டவர் இன்னும் என்கிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை பார்க்குறாரு, அதனால் நான் இன்னும் சீக்கிரம் ஆண்டவருக்குள்ள பலனடைவேங்கிறத விசுவாசிக்கிறேன். கவலையே இல்லை. போன ஆட்கள் சிரிச்ச முகத்தோடு வெளியே வந்தாங்களாம். நம்ம வீட்டில் ஒரு தலைவலி, வயிற்றுல எங்கேயோ ஒரு குத்தெடுப்பு இருக்கட்டும், வீடு முழுவதும் தலையில் துண்டை போட்டு சோற்றாட்டவரே, இந்த வலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காட்டவரே, என்ன நடக்க போதோ தெரியல. இந்த நேரத்தில் அங்கே ஃபோன் போட்டு கேட்டேன், கடைசியில் அது கட்டின்னு சொல்லிட்டாங்கள. இப்படி ஊரில் இருக்கிறதெல்லாம் நினச்சே நம்ம பயந்தே என்ன பண்ணிடுவோம், பாதி இருதயம் கிபு கிபுன்னு இருக்கும். அப்புறம் ஊழியக்கார் வந்து மூஞ்ச பார்த்துட்டு பிசாசு பிடிக்கும். இது என்ன படி, இந்த பயந்து மூஞ்சி இருட்டான உடனே ஊழியக்காருக்கு மூஞ்சிக்கு எப்படி தெரியும், இது பிசாசு பிடி. இந்த ஆவியை கட்டின உடனே இது என்ன பண்ணிடும். இப்போ 4 நல்ல வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், பிசாசு போயிட்டு. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது. உண்மையிலேயே பயம் இருந்தால் நம்ம எப்படி தான் இருப்போம், இருள் அடைஞ்சது போல தான் இருப்போம். அப்போ என்ன வியாதி இருந்தாலும் வசனத்தை கேட்டு உற்சாகமாக இருக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன உண்டாகும், தேவ பலன் உண்டாகும். அதனால் என்ன பண்ணுங்க, நிறைய ஆவியில் நிரப்பப்பட ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி நமக்கு என்ன உண்டாகும் பொழுது என்னெல்லாம் வரும் தெரியுமா, நமக்கு இன்னும் தன்னம்பிக்கை உண்டாகும். நம்ம ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும்னு என்கிற எண்ணம் உண்டாகும். நம்மளை ஆண்டவர் கீழே விட மாட்டாருங்கிற இருக்கும். ஏன்னா இருதயம் முழுவதும் எப்போதும் எப்படி தான் இருக்கும், வசனத்தினால அந்த துதிபலினால் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி வேங்காமல் ஆண்டவரே இது நடக்கட்டும் அது நடக்கட்டும்னா பிரச்சனை தான் கண்ணுக்கு முன்னால் என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன இருக்கும்னா எங்கே போனாலும் துக்க முகத்தோடு தான் இருப்பீங்க. அதுவே நீங்கள் தேவ பலனுக்காக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு முன்பாக போய் நன்மை செய்வார். அவர் உங்களுக்கு ஒவ்வொன்றுலையும் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா, டைம் முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திர ஆண்டவர், இந்த வேளையில் கூட ஆண்டவர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் அருவருப்புகளை அகற்றி கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அப்போ அலைந்து திரிவதே இல்லை. இந்த 2025 நமக்கு ஒருவேளை நிறைய அலைச்சல்களும் கஷ்டங்களும் இருந்திருக்கலாம். 26 தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு பலவானாய் மாறணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பலவான் யார் தெரியுமா, மோசேங்க. அவருடைய சூழ்நிலையை கவனிச்சு பாருங்க. அவரால் மட்டும்தாங்க பைபிளில் பெரிய பெரிய அற்புதத்தை நான் படிச்சிருக்கிறேன். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். பழைய ஏற்பாட்டில் பல லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அந்த ஆகாரத்துக்கு அவர் விண்ணப்பம் செய்தார். அவர் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசையோடு எவ்வளோ இருந்தார், எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தினார். அந்த மோசை எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் ஒரு நாளும் ஜெபம் பண்ணதில்லை. ஆண்டவரே என் பிள்ளையை பார்க்கணும், எனக்கு ஒரு 2 வாரம் லீவ் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. அவனுடைய நோக்கமெல்லாம் தேவ விருப்பம். கானானுக்குள்ள கூட்டிட்டு போனோம். ஆண்டவர் என்ன நம்பி இந்த பொறுப்பான ஊழியத்தை தந்தார். இதே போல தாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆத்துமா விளையேற பெற்றது. தேவன் ஒரு நாள் வரும்பொழுது அது கரை திரையற்றதாய் இருக்கணும். ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும். ஆண்டவருடைய விளையேற பெற்ற மகிமையில அது கடந்து வரணும். அது நம்மளை மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் கடந்து வரணும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். வருகிற புது வருடத்தின் ஆசீர்வாதங்கள், அந்த நன்மையான வார்த்தைகள், ஆண்டவருடைய கிருபைகள் இரக்கங்கள் என்னோடு இடைபடட்டும். என்னோடு இடைபடுங்க, என்னோடு வெளிப்படுங்க. என் மேல உங்க ஆசீர்வாதத்தை பலத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுடைய அன்பு பெரியது, இயேசுடைய கிருபை பெரியது, இரக்கங்கள் பெரியது. உங்க ரத்தத்தை பிள்ளைகள் மேல தெளிக்கிறேன், உங்க ரத்தத்தை பிள்ளைகள் மேல தெளிக்கிறேன். கர்த்தாவே உங்க கிருபை, கர்த்தாவே உங்க கிருபை. ஒவ்வொருவர் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவர் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படட்டும். எல்லாரும் இந்த அருவருப்பு என்னென்ன இருக்குது,
மன ரீதியா யார் மேலேயாவது இன்னும் மன்னிக்க முடியாத ஒரு காரியம் இருக்குதா? அதனால நீங்க பேசும்பொழுது உள்ளொன்னு வச்சு வெளியொன்னு வச்சு பேசுற மாதிரி இருக்குதா? நல்ல அன்பு கூற யாரு கூடயாவது முடியலையா? அது பாவங்க, அது பாவம். ஏன் அந்த பாவம் எனக்குள்ள காணப்படுது அப்படின்னா, என்கிட்ட அந்த அன்பை இன்னும் காட்ட முடியல. அப்படி சிலர் இருக்கிறீங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் இருதயம் முழுவதும் உங்க அன்பினால நிரப்புங்க, அன்பினால நிரப்புங்க, அன்பினால நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் என்னை தொடட்டும், கர்த்தருடைய கிருபை என்னை தொடட்டும், கர்த்தருடைய வல்லமை என்னை தொடட்டும். ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா என்னை சுத்திகரிங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அந்த இயேசு அற்புதங்களை செய்கிறவர், அந்த இயேசு ஆசீர்வாதங்களை செய்கிறவர், அந்த இயேசு நன்மையானதை செய்கிறவர், அந்த இயேசு கிருபைகளை கட்டளையிடுகிறவர், அந்த இயேசு தயவை கட்டளையிடுகிறவர். உங்களை கொண்டு நிறைய நன்மைகள் இந்த வருடத்துல செய்தார்ல. எத்தனையோ பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருந்தீங்களே. வருகிற வருடம் இன்னும் பலனுள்ளதாய் மாறட்டும். வருகிற வருடம் இன்னும் ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாய் மாறட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுல இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் நெசனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், ரத்தத்தை தெளிக்கிற. ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை நான் திடப்படுத்துவேன், வருகிற வருடங்கள்ல இன்னும் திடப்படுத்துவேன். சில நன்மைகளுக்காய் காத்திருக்கிற, அதை நீ சுதந்தரிப்ப. ஒரு பெரிய வாழை தோட்டம், வாழை தோட்டம், நிறைய வாழைகள் நிற்கு, அதெல்லாம் நல்ல காய்த்து அது கனிதரத்தக்கதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழை விழுந்து போகுமோ, இல்லை இந்த நன்மை எனக்கு கிடைக்காதோ. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றும் சேதப்படாதபடி நான் உனக்கு இதை வாக்களிப்பேன். ஏனென்றால் என் நாமத்தை நிமித்தம் அதிகாலை வேளையில நீ நின்றதை அறிந்திருக்கிற. சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் சொல்லி இருக்கிற, உன்னுடைய சூழ்நிலை பார்க்காம தகப்பனே 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 நீ என்னை நோக்கி கூப்பிட்டிருக்க. ஆகையால் கர்த்தர் சொல்கிறார், வருகிற வருடங்களில் நீ எதிர்பார்க்காத மேலான நன்மைகளை நான் கட்டளையிடுவேன். நான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அதை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அப்பாவுடைய நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கிருபையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் வெளிப்பட வெளிப்பட அடிமை செபிக்கிறேன். ஆண்டவரே, லிகதனா சகத நந்தர கபோ துடந்தர கபோ. ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படட்டும். இங்க ஒரு சகோதரி ஆண்டவர் காண்பித்து சொல்லுகிறார், அடிக்கடி நீ கோவப்படுகிற, இந்த அருவருப்பை ஒன்றை விட்டு எடுத்து போடு. சில வேளைகளில் இருதயத்தில் சில ஆள் மேல இருக்கிற காரியங்கள்ல ஒரு கசப்பு உனக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை அப்புறப்படுத்து, இதை அப்புறப்படுத்து. ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கும்படியாய் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கும்படியாய் விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. என்கிட்ட எந்த காரியம் உமக்கு பிரியமில்லாதது இருக்கிறதோ, அடுத்தது ஒரு சோம்பலி நாவி. வீட்டுக்குள்ள போன அப்படி ஒரு தூக்கங்கள், அப்படி ஒரு தூக்கம், ஜெபிக்கவே முடியல. நான் அந்த இடத்துக்குள்ள கடந்து போயிட்டேன்னா ஜெபிக்கும் நினைச்சா என்ன அறியாம ஒரு தூக்கம், ஒரு வசனத்தை கூட சரியா வாசிக்க முடியல. லிகராஷி மகதனந்தலா தினகபௌ துடந்தர கபௌ துடந்தர பனி நசடதன கபௌ துடந்தர கபௌ. ஆண்டவருடைய பலன் எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கட்டும். எங்க இருக்கிற ஒருவரை சொல்லுகிறார், இதோ ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கிருபை உனக்கு போதும். அருமையான தாயாருக்கு இந்த வார்த்தை வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கிருபை உனக்கு போதும். நான் இதுவரையில நடத்தின அதே பலத்தோடு உன்னை பலப்படுத்தி நான் நடத்துவேன். நான் நடத்துகிறதை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்குள்ள உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, ரத்தத்தை தெளிக்கிறோம். இன்னும் சிலர் கேளுங்க, இன்னும் சிலர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ராஷா டர கபா திடந்தர கபா துல்லா கபா திடந்தர கபா. சிலர் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இந்த வருடத்துல நிறைய இடங்கள் அவமானப்பட்ட ஒரு சகோதரி, குறிப்பா உறவினர்களுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை, இதோ அவர்களுடைய கண்கள் காணத்தக்கதாக நான் மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவில் எழுதின புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல, இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்கிறதை விளங்க பண்ணத்தக்கதாக அவர்கள் கண்கள் காண நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய அருவி போல தண்ணி விழுந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தை பார்க்கிறேன். இந்த இடத்துல இந்த 3 பேர் அதுல இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அபிஷேகத்திற்காக அதிகமாய் இன்னும் காத்திருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னும் அதிகமாய் ஆயத்தப்படுத்து, அதை நான் உன்னை நிரப்புவேன். அந்த அபிஷேகம் இன்னும் பற்றி எறிந்து அது உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நிரப்பும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் வருகிற நாட்களில் தீவிரமாய் ஊற்றுவேன். அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது உன்னிடத்தில் ஜெபங்கள் பலமாய் காணப்படும். இப்பொழுது நீ நல்லாய் ஜெபிக்கிற ஒரு மகள் இன்னும் அது பல மடங்காய் தீவிரமாய் வெளிப்படுத்தத்தக்கதாக
நான் செயல்படுத்துவேன். இதோ உனக்கு நீ அடைக்கப்பட்ட வாசல் வராதபடி நான் சில காரியங்களை திறப்பேன். அதை திறக்க உன்னை சுத்திகரித்துக்கொள். நீ முழங்கால் படியிடும் பொழுது சில தடைகள் நிர்மூலமாக்கப்படவோ அந்த தடைகள் முறியடிக்கப்படும்படியாய் இருக்கும். தரித்திரங்களினால் நான் ஒடுங்கி போனேன். எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் பண நெருக்கத்தை சந்திக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு காத்திரு, நான் உனக்கு என் நன்மைகளை கட்டளையிடுவேன். கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு நன்மையானதை தந்தார் என்று சொல்லத்தக்கதாக நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும், ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிடம் செபிக்க போறேன். என்ன நிரப்புங்க ஏசப்பா, உங்க ஆவியின் வல்லமையினால் என்ன நிரப்புங்க, உங்க மகிமையின் வல்லமையினால் என்ன நிரப்புங்க. ஆண்டவருடைய மகிமை ராஷா தலகபௌ துடந்தரகபௌ துடந்தரபௌ. பயப்படாத, பயப்படாத, ஆண்டவர் உனக்கு அதிகமான நன்மைகளை செய்வார். இந்த வார்த்தை ஒருவருக்கு வருகிறது, ஆண்டவர் அதிகமான நன்மைகளை செய்வார். ரிஷா டலகதடந்தரகபௌ துடந்தரகபௌ துடகபௌ தலந்தரகபௌ துடந்தரபௌ. எப்போது ஒரு சோர்வு, எப்போது ஒரு தளர்வு, அதற்கு இடம் கொடாதே, அதற்கு இடம் கொடாதே. துதிக்கிறவன் தான் எரிகோவை தகர்த்தெடுப்பான். துதிக்கிறவனால் மாத்திரம்தான் யுத்தத்தை செயல்படுத்த முடியும். துதிக்கிறவன் மாத்திரம்தான் கர்த்தருடைய நன்மையை சுதந்திரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வானமண்டல கிரியைகள் கட்டப்படுவதாக. நான் உன்னை நல்ல நிலமாய் வைக்க சித்தமாய் இருக்கிறேன். ஆயத்தப்படு. நீ அநேகருக்கு நன்மையின் கிருபையின் செய்கிற ஒரு ஏற்ற பாத்திரமாய் விளங்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும். அதற்கு முதல் அடையாளம் உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சில வேத ஞானங்களும் ஆண்டவருடைய பேசுகிற ஆவிக்குரிய அந்த ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் உன்னிடத்தில் காணப்படும். அது அறிவை உணர்த்துறதாய் செயல்படும். அந்த வரங்கள் உங்கள் நடுவே கிரியை செய்யும் பொழுது ஒரு எல்லையில்லாத சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சில காரியங்கள் நடக்கும் முன்பாகவே இது தவறாய் இருக்குமோ என்று சந்தேகம் தூண்டும். அதை நீங்கள் தடுத்து நிறுத்தும் பொழுது கர்த்தருடைய நன்மை உங்கள் வீட்டில் காணப்படும். இந்த வரங்கள் பெறுகிறீர்கள். ஒருவர் ஆண்டவர் இந்த பகுத்தறிகிற அறிவை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இது நிமித்தம் அநேக தீமையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளுவாய். உனக்கு வலையை விரிப்பான், அந்த வலையில் அவனே சிக்கிக் கொள்ளுவான். கர்த்தருடைய கரம் இதை உங்கள் நடுவே வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறேன். தடைகள், போராட்டங்கள் நெசனாகி இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னை சுற்றிலும் நான் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறேன். இதோ உனக்கு விரோதமாய் வரும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அன்பு சகோதரி, இந்த வார்த்தை உனக்காக வருகிறது. உன்னை சுற்றிலும் நான் வேலியடைத்திருக்கிறேன். என் கிருபையின் பாதுகாப்பை நான் இன்னும் அதிகமாய் நடத்துவேன். ஆண்டவருடைய ரத்தத்தை இதில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் தெளிக்கிறேன். பரலோக மகிமை கிருபை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைபடாத ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் வருகிற வருடங்களில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனம் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீங்க, பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி சொல்லுகிறார், உன் கரம் குறுகி போகாதபடி உன் கரத்தை நிரம்பி வழியத்தக்கதாக என் கிருபையை வெளிப்படுத்துவேன். உன் இருதயத்தை இன்னும் சுத்திகரித்துக்கொள். அதில் இனி தீங்கு வராதபடி நான் காத்துக்கொள்ளுவேன். ஆண்டவர் பிரதானமாய் கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்கள், பிள்ளைகள் படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். உங்க நாமத்தில் எல்லா பிள்ளைகளும் அன்பினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறேன், வாழ்த்துகிறேன். பரலோக மகிமை கிருபையாய் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.